ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலன் கும்பலக்னத்திற்காக மார்ச் 29 முதல் ஏப்ரல் 7 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும். மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். அன்னைக்கு சனி பெயர்ச்சியும் கூட. அதனால் நிச்சயமாக இது ஒரு திருப்பு முனை மிக்க நாள். இப்போ யாரெல்லாம் கும்ப லக்னத்தில் முதல் புள்ளியில் பிறந்திருக்காங்களோ, அவிட்டம் 3 அப்படின்ற புள்ளியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் சனி பெயர்ச்சி இம்மிடியேட் எஃபெக்ட் ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகும். இப்போ இன்றைய நட்சத்திரமே சனியை குறிக்கிறனாலும் நைட்டு தான் சனி மாறுறாரு. அதனால் இன்றைக்கி லக்னத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அவர் குருவை போல் செயல்படுறாரு, ப்ளஸ் சந்திரனை போல் செயல்படுறார். இப்போ நமக்கு பண வரவு, உற்பத்தி சார்ந்த தொழில், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, தாயார் சம்மந்தப்பட்டது, பூமி, இடம், நிலம், இது சார்ந்த நன்மைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஃபைனான்ஸு, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு எங்கே இருக்கார்? அதே 2ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஆதரவாக இருக்கும். அதாவது சனி அப்படின்னாலே, புதன் சனி சேர்க்கை அப்படின்னாலே அது ஒரு மாதிரி நுணுக்கமான திறமைகளை கையில் வச்சுருக்கும். அதே மாதிரி பணம் சேர்க்கறதுக்கு அந்த திறமைகள் பயன்படும். ஒரு சாமர்த்தியத்தினால் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது, வாக்கு சாதுரியம். இன்றைக்கி நல்ல நாள், பண வரவுக்கு சிறப்பாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்குது. தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படும், அல்லது அவங்க ஏதாவது வெளியூர் போகிற மாதிரி வரும். இது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி கொஞ்சம் தடையாகும், அதில் இறங்க வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு இடமாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் இடத்துல பண்ணிகிட்ருங்க. மார்ச் 31 திங்கட்கிழமை மதியம் 1:44 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் மாலை 4:34க்கு தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. இது கேதுனுடைய நட்சத்திரம். நமக்கு 8ல் கேது இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கார், சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். போக்குவரத்துலேயும் கவனம் தேவை, பேச்சுவார்த்தையிலையும் கவனம் தேவை. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கூடாது, அழட்டிக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனால் நமக்கு வம்பு வழக்குகள் அதிகமாகும், இல்லைன்னா இழப்புகள் அதிகமாகும். ஞாபக மறதினால் எதையாவது மிஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால் 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது நமக்கு சூரியனை போல் செயல்படுகிறார். அதனால் உடன்பிறப்பாகட்டும் அல்லது கூட திருமண பந்தங்கள் ஆகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். நண்பகல் 11 மணிக்கு தொடங்குது. அதுக்கு முன்னால் வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 2ல் இருக்கிறதுனால நல்ல பலன்தான். இந்த 4 கிரகமும் சேருது. சுக்கிரன், புதன், சனி எல்லாமே குரு மாதிரி செயல்படுறாங்க. அதனால் சுக்கிரன், சனி, ராகு இந்த 3 கிரகம் நல்லா சேருது. அப்போ இந்த 3 கிரக சேர்க்கை நமக்கு பண வரவுக்கு நல்லாயிருக்கும். டிசைனிங் தொழில்கள், கலை தொழில்கள், அதே போல் ஒரு ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு பண வரவு, பெரிய தொகைக்கு கைமாற்றம் பண்ணுறது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு ரோகிணி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குருவும் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, நிதி ஆதாரங்கள் பெருகக்கூடிய நாள், உற்பத்தி சார்ந்த பொருட்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நாள், மருத்துவம் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, உடை சம்மந்தப்பட்டதுலாம் டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். காலையில் 7:01 செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால 4ஆம் வீட்டு பலனை தான் தரும். அதனால் இன்றைக்கும் நமக்கு கலை திறமைகள்னால் வரக்கூடிய ஒரு அங்கீகாரம்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் ஏதாவது இடம் விட்டு இடம் போகிறது, மாறுறது, இது இருக்கும். மேக்சிமம் நமக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் மிகச்சிறப்பாக இது பண்ணும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும். அல்லது
வேறு ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 4ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் ராகு வந்து நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், குருவை போல் செயல்படுறாரு. ஃபைனான்ஸு, உற்பத்தி சார்ந்த துறைகள், பொருள்கள், ஒரு ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி, லாட்ஜிங், இது சம்மந்தப்பட்டது, சுகாதாரம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். இது வந்து முதல் நாள் நைட்டே தொடங்கிறது, குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து நமக்கு சந்திரனை போல் செயல்படுறதுனாலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திற்குனாலையும் இன்றைக்கும் வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இது மாதிரியான தொழில்கள் மற்றும் அதிகப்படியான இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆபரணங்கள் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி மிக்க நாள், பணம் சேர்க்கை பல வழியிலும் வரக்கூடிய நாள். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி பூச நட்சத்திரம். நமக்கு வந்து 6ஆம் வீட்டில் சந்திரன் சனியை போல் செயல்படுகிறார். இப்போ சனி, ராகு, சுக்கிரன், சனி, ராகு, சுக்கிரன், புதன் 4 கிரகமும் குருவை போல் செயல்படுது. அதனால் நமக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்களில் பல வகையில் இருக்கும். இப்போ ஜவுளி தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க, ஆபரணத்துறை எடுப்பவங்க இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, பைப்பிங்ஸு, ப்ளம்பிங் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்ட டைல்ஸு சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அனைத்து விதமான தொழில்களும் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிந்தனைகள் அது மாதிரி நல்லா பவரை கொடுக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு உறவினர் வர்றதோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதோ பர்ச்சேஸ் பண்ணுறதோ நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விடுறவங்க அந்த வசூல்கள் பண்ணுறதெல்லாம் நடக்கும். பொதுவாக வந்து பணப்புழக்கம் வந்து ஈடுபாடில் இருக்கும். இப்போ அகம் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவினர்கள் மூலமாக நமக்கு குடும்பத்தில் நிறைய பேர் வந்து பேசி போகிறது இது நடக்கும். புறம் சார்ந்து எடுக்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட பணி பரிவர்த்தனையும் நல்லா நடக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6:24 ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். மறுபடியும் இந்த புதன் இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து இருக்கார் இல்லையா, அதனால் நமக்கு ஒரு நம்முடைய திறமைகளுக்கு அழகாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான் குறிக்குது. அதனால் இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பத்தில் ஆள் சேர்க்கு, குடும்பத்துக்கு வந்து யாராவது வந்து வர்றது, விருந்தினர்கள் வர்றது, அல்லது இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஈடுபாட்டை காட்டுறது, சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறது. சுக்கிரன், ராகு அப்படிங்கிறது சில ஆடம்பரமான பொருட்களில் ஈடுபடுறது, விஷயங்களில் ஈடுபடுறது. ஆடம்பர பொருட்கள் சார்ந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், ஷோரூமு, வாகன ஷோரூமு, இது மாதிரியெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, இது மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைத்து விதத்துலேயும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பத்துக்கு மட்டும் 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பிரமாதமாக வேலை செய்யுது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.